கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். கண்ணி தெரித்தது நீ தப்பின, வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல கண்ணி தெரித்தது நீங்க தப்புனீங்க. நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். லாமானா ராட்டெரெபி கோ ஷாட்டனமா. Thank you Holy Spirit, we praise you, we adore you, we exalt you, we elevate you. Rabba kantanama, there is no one is beside you, no one is above you, no one is after you. உமக்கு மேலாக எந்த ஒரு தெய்வமும் இல்லை, உம்மை தவிர யாரும் இல்லை. எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா புகழும் உடைய நாமத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். நல்ல மனசார எல்லாவற்றையும் மணந்து 2 கரங்களை உயர்த்தி உடைய பிள்ளை உடைய சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறேன். ஐ நோ உங்களுடைய காதுகள் திறந்த வண்ணமா இருக்கிறதுக்காக நன்றி. எனக்கு தெரியும் உடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. ரீமாலாரா என்னோடு பேச ஆண்டவரே நீர் ஆயத்தமா இருப்பதற்காக நன்றி. என்னோட இருதயத்தை நான் திறந்து வைக்கிறேன் உடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக. நீர் ஆளுகை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி. லானா மாராடா லரா கேட்டெலரே பௌ ஷாண்டல ரமாமா நகாண்டெரா லூரானா நமா ஷெலரே யாந்தெரே. ஹalleluya. அவர் சர்வ ஞானி, அவர் அறிந்தவர் இல்லை, புரிந்தவர் இல்லை, அவருக்கு உருவங்கள் இல்லை. அவருடைய சரீரத்துக்குள்ள ஒவ்வொரு அவயங்களுக்குள்ள அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். எண்ணியலாமையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். சொல்லுவோம். எண்ணியலாமையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னை மலைகளை தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை என்ன செய்தீர் என்றார். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். தடைகள் உமக்கு எம்மாத்திரம். சபையே வாயை திறந்து துதிகள் ஏறிடுங்க பார்க்கலாம். அவர் இரட்டத்தனை ஆசீர்வதிக்கிறவர், இழந்த நேரத்தை திரும்ப கொடுக்கிறவர், இழந்த காலங்களை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறவர், இழந்த வாரங்களையும் சமயங்களையும் கர்த்தர் திரும்ப கொடுக்கிறவர், வாழ வயதை போல ஆக்குகிறவர். 2 கரங்களை உயர்த்தி வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமா I want everybody to open your mouth. நாங்கள் மாம்சத்தில் நிக்கல, நாங்கள் ஆவியில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். புதிய ஆவியானவர் புதிய ரீதியா எங்களை நடத்துங்க. கிரகிக்க முடியா காரியம் செய்
கிரகிக்க முடியாத காரியத்தை செய்கிறவர். ஓ, கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர். I decree and I declare, do something that I cannot even understand, Holy Spirit. Do something that I do not even perceive it. ரெண்டு கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து அந்நிய பாஷையில கண்களை பார்த்து மோசேயை கர்த்தர் பேச சொல்லும் பொழுது தண்ணீர் கிருபை வந்தது, வெளிச்சம் வந்தது, மகிமை வந்தது, தண்ணீர் வந்தது. ஜீவ தண்ணீர் உம்மிடத்தில் இருக்கிறது. தாகம் தீர்க்கிற தண்ணீர் உம்முடைய கரத்திலிருந்து, சமூகத்திலிருந்து, கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஒரு ஜீவ தண்ணீர் புறப்படட்டும், ஒரு ஜீவ தண்ணீர் புறப்படட்டும். கண்களை மூடி ஆவில நிறைந்து ஈசாக்கு ஏசேக்கு போச்சு, சிட்னா போச்சு. ஆனால் ஈசாக்குக்கு தெரியும், என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார். He knows I may miss my Isaac, Sitna, but I know God has something best and better for you. கர்த்தர் உங்களுக்கு பெஸ்ட் வைத்திருக்கிறார். ஏசேக்கு வந்துச்சுங்க, தண்ணீர் வந்துச்சு. ஆனால் என்கிட்ட வாக்குவாதம் பண்ணி என்கிட்ட அபகரித்து விட்டார்கள். சிட்னாவும் எனக்கு கிடைச்சது, ஆனா அந்த இடமும் என் கையிலிருந்து போயிருச்சு. எல்லா இடங்களும் கைமீறி போய்விட்டது. ஆனால் ஆராதித்துக் கொண்டிருக்கிற மகளே, மகனே, I'm telling you, இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசுகிறேன். இன்றைய தினம் ஆராதிக்க வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், I have kept best for you. நான் உங்களுக்கு ரெஹோபோத்தை வைத்திருக்கிறேன். I have kept the best for you. நீ இழந்ததை காட்டிலும் ரெஹோபோத்தை நீ பார்த்துட்டேனா, நான் இழந்ததை காட்டிலும் இக்காலத்து மகிமை வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும். ரெண்டு கரங்களை உயர்த்தி சபையை நீங்க தான் பாடணும். Bless your name, Holy Spirit. We thank you for all the wonderful things
நீர் செய்த எல்லா நற்கிரியைகளை நாங்கள் நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் கிட்ட ஒரு he is a specialist in giving back to you. அவர் திரும்ப கொடுக்கிறதுல அவர் ஸ்பெஷலிஸ்ட். வலது கரத்தை உயர்த்தி வெட்டி கிளி பச்சித்து போட்ட வருடங்களையும் காலங்களையும் நேரங்களையும் நான் ஒருவேளை நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டனோ, இந்த வருடத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, இந்த காலங்களை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, ஐயோ இந்த டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். கர்த்தர் சொல்லுகிறார், அவர் திரும்ப கொடுக்கிறவர். காலங்கள் அவர் திரும்ப கொடுக்கிறவர். டைம் அவர் திரும்ப கொடுக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 5-6வது வசனம். Beautiful verse. It says about my people will flourish like a lily flower and they will take root like a Lebanon. இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வலது கரத்தை உயர்த்திக்கோங்க. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லெபனோனை போல வேரூன்றி நிற்பான். 2வது வசனம், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போல இருக்கும். ஹல்லேலூயா. இது ஃபாதர் பிரெக்மான்ஸுடைய ஒரு அழகான ஒரு பாடல். இது என்னுடைய ஜப அறையில் நான் பாடிக்கொண்டே இருக்கிறேன். லீலி மலர் போல மலர்ந்திடுவேன், லெபனான் மரம் போல படர்ந்திடுவேன். 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரின் சமூகம் பனித்துளி போல் காலமெல்லாம் என் இதயத்திலே. கர்த்தரின் சமூகம் பனித்துளி போல் காலமெல்லாம் என் இதயத்திலே படர்ந்திடுவே, நறுமணமாய் மலர்ந்திடுவே, படர்ந்திடுவே, நறுமணமாய் பரவிடுவே. லீலி மலர் போல் மலர்ந்திடுவே, லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே. 2 கரங்களை உயர்த்தி லீலி மலர் போல் மலர்ந்திடுவே, லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே. கர்த்தரின் சமூகம், கர்த்தரின் சமூகம் பனித்துளி போல் காலமெல்லாம் என் இதயத்திலே. கர்த்தரின் சமூகம் பனித்துளி போல் காலமெல்லாம் என் இதயத்திலே மலர்ந்திடுவே, படர்ந்திடுவே, நறுமணமாய் பரவிடுவே. எல்லாரும் சொல்லுவோம், மலர்ந்திடுவே, படர்ந்திடுவே, நறுமணமாய் பரவிடுவே. லீலி மலர் போல் மலர்ந்திடுவே, லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே. சொல்லுவோம், லீலி மலர் போல் மலர்ந்திடுவே, லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே. மனதார இயேசு நேசிக்கின்றார், மன்னித்தாரே என் மீறுதல்கள். சொல்லுவோம், மனதார இயேசு சேவிக்கின்றார், மன்னித்தாரே என் மீறுதல்கள். கோபமோ நீங்கியது, தயவோ வாழ்நாளெல்லாம்
கயிறுகளால் கட்டி இழுத்து கொண்டார், கைப்பிடித்து நடக்க பழக்குகிறார். அவர் புதிய காரியத்தை செய்யும் பொழுது உங்களை பழக்குகிறார். நுகத்தடி அகற்றி விட்டார், பக்கம் சாய்ந்து ஊற்றுகிறார். சொல்லும் நுகத்தடி அகற்றி விட்டார், பக்கம் சாய்ந்து ஊற்று. இப்ப வலது கரத்தை உங்க தலை மேல வைத்து மலர்ந்திடுவே, படர்ந்திடுவே, நறுமணமாய் பரவிடுவே. யாக்கோபுடைய வேர் அது பரவிடும். லீலி மலர் போல் மலர்ந்திடுவே, லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே. லீலி மலர் போல் மலர்ந்திடுவே, என மலர செய்கிறவர். லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே. கர்த்தரின் சமூகம் பனித்துளி போல் காலமெல்லாம் என் இதயத்திலே. என்னுடைய சாட்சியை இதயத்துக் கொள்ள இருக்கு. நீ உருவாக்கின விதத்தை நான் மறப்பதில்லை. கரங்களை உயர்த்தி மலர்ந்திடுவே, மலர்ந்திடுவே, படர்ந்திடுவே, நறுமணமாய் படர்ந்திடுவே, மலர்ந்திடுவே, படர்ந்திடுவே, நறுமணமாய் பரவிடுவே. எஸ், கர்த்தர் இஸ்ரவேலின் தெய்வம். அவர் இஸ்ரவேலை பார்த்து ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீங்க வாடி போய் உதிர்ந்து போய் கீழே, நீங்கள் மனிதர்களுடைய கால்களினால மிதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆனா நான் இன்னைக்கு வார்த்தையை சொல்லுகிறேன், லீலி மலரை போல மறுபடியும் மலருவீர்கள், லெபனான் மரத்தை போல மறுபடியும் வேரூன்றுவீர்கள். உங்களுடைய காலங்கள், சமயங்கள், பூ பூக்கிற காலம் வருகிறது, காய் காய்த்து கனி கொடுக்கிற காலம் இதுவே. எல்லாரும் வலது கரத்தை உங்களுடைய தலை மேல வைத்து, லீலி புஷ்பம் போல நான் மலர்ந்திடுவேன். சொல்லுங்க, அதை டிக்ரி பண்ணுங்க பார்க்கலாம். லீலி புஷ்பம் போல நான் மலர்ந்திடுவேன். என்னுடைய தலைமுறை மலரும், என்னுடைய பிள்ளைகள் மலருவார்கள். வாடி போக மாட்டாங்க, உதிர்ந்து போக மாட்டாங்க, காற்று அடித்து செல்லாது, மனிதர்களுடைய கால்களினால மிதிக்கப்பட மாட்டாங்க. ஆனால் லெபனான் மரத்தை போல அவர்கள் வேரூன்றி நிற்பார்கள். ஓ ராஷேட்டனமா ரகண்டனமா. இப்ப சபையார் மாத்திரம் இந்த தீர்க்க தரிசன பாடல்களை நீங்க பாடும் பொழுது நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை மலர செய்வார். ஹல்லேலூயா. லீலி மலர் போல் மலர்ந்திடுவே, லெபனோன் மரம் போல் மலர்ந்திடுவே, லீலி மலர் போல் மலர்ந்திடுவே. செடிக்கு தண்ணி ஊத்துகிற தெய்வம், மலர பண்ணுகிறவர். கர்த்தரின் சமூகம் பனி துளி போல் காலமெல்லாம் என் இதயத்திலே. கர்த்தரின் சமூகம் பனி துளி போல். இப்ப வலது கரத்தை தலை மேல வைத்து நானும் என்னுடைய தலைமுறைகளை சத்தமா மலர்ந்திடுவே, படர்ந்திடுவே, நறுமணமாய் பரவிடுவே. என்னுடைய பிசினஸ், என்னோட ஊழியம், ஓ என்னுடைய ஹெல்த், ஓ ராகபா ஷாட்டனமா, ஓ
அவர். அது வேறொன்று காய் காய்த்து பூ பூத்து உலகம் எங்கு பலன் தரும். நல்ல கரங்களை தட்டி கடைசி வரைக்கும் நான் கனி கொடுப்பேன், மலர்ந்திடுவேன், படர்ந்திடுவேன், லெபனானை போல வேரூன்றுவேன். Thank you Holy Spirit. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 11வது வசனம். ஐசையா சாப்டர் 55 verse 11. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்ட். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்புவதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர்கிட்ட வாக்குத்தத்தம் வாங்கியிருக்கிறீங்க? நான் சொல்லுகிறேன், அது வெறுமையாய் திரும்புகிறதில்லை. அது இன்னும் உங்க வீட்டை சுத்தி தான் அந்த வாக்குத்தத்தம் இருந்துட்டே இருக்கு. ஹல்லேலூயா. நான் நேற்று உபவாச ஜெபத்தில் நான் சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தைகளை நம்புகிறவன் அவன் செழிப்பான். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறீங்க? மனுஷனுடைய வார்த்தையோ, கவர்மெண்ட்டுடைய வார்த்தையோ, டாக்டருடைய வார்த்தைகளோ இல்லை, எனக்கு அவங்களுக்கு தெரியும், அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. நேற்று வரைக்கும் எனக்கு வாக்கு கொடுத்துருந்தாங்க, எனக்கு தரேன்னு சொன்னாங்களே, ஒரு கால் கூட பண்ணலையே, அவங்களுடைய வாழ்க்கை ஃபெயில் ஆயிரும், அவங்களுடைய வார்த்தைகள் ஃபெயில் ஆகும். ஆனால் இந்த வார்த்தைக்கு எக்ஸ்பைரி டேட்டே இல்லை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஒரு நாளும் அழியாது, ஒரு நாள் உங்களுடைய வீட்டை விட்டு போகாது, உங்களுடைய உதட விட்டு போகாது. இந்த வார்த்தைக்கு எக்ஸ்பைரி டேட் இல்ல. ஹல்லேலூயா. நீங்க வாங்குற மருந்துக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கு, ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு எக்ஸ்பைரி டேட்டே இல்ல. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், அவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வசனமும் அது வெறுமையாய் அவரிடத்தில் திரும்புகிறது இல்லை. கர்த்தர் பேசினார்னா, ஐயோ இவங்கிட்ட போய் இப்படி பேசிட்டோமே அப்படின்னு அவர் நினைக்க மாட்டார். ஐயோ இந்த அம்மாக்கு போய் இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டோமே. அவர் பேசினார்னா அந்த வார்த்தை அவருக்கு மறுபடியும் திரும்ப வராது, அது நிறைவேறியே ஆகும். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாம இருக்கு பாஸ்டர். நான் சொல்லுகிறேன், இன்னும் உங்களுடைய பிள்ளைகளை சுத்தி அந்த வாக்குத்தத்தம் சுத்தி கொண்டே இருக்கிறது, வீட்டை சுத்தி கொண்டே இருக்கிறது. கண்டிப்பாக அது வெறுமையாக இருக்காது, அது கண்டிப்பாக நிறைவேறும். வேலையை சுத்தி, உங்களுடைய சரீரத்தை சுத்தி கொண்டே இருக்கிறது, அது கண்டிப்பாக நிறைவேறும். அவருடைய வசனம் வெறுமையாக திரும்பாது. என் தேவனுடைய வசனம் ஒரு எழுத்து கூட அது மறையாது, மாறாது. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சர்வவல்ல தெய்வம். சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. திறந்த வாசல்ல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க, சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. இந்த பாடல ஆடி பாடி நாம் கர்த்தரை துதிப்போம். 1 2 3 4. உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா, வெங்கல கதவை உடைக்கிறேன். திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க, சின்னவன் என்ன பெருகு செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி, எனக்காக ஒரு வாசலை ஏற்படுத்துகிறவன் பெருகு செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. தலைக்கு மேல நன்றி 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 தெய்வா. ஓ லீலி மலர் போல நாம மலருவோம், நாங்கள் செழிப்போம், பூ பூத்து காய் காய்த்து கனிகள் கொடுப்போம், கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறோம். நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசுராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழ்கிறோம். வெங்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, ஓ இருப்பு தாழ் முறிந்தது உங்க வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. வெங்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால,
நன்றி 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 தேவா. ஓ நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உம்முடைய கிருபையிலே வாழ்கிறோம் நாதா. இயேசுக்கு போனதால சித்தனாவும் போனதால கவலையே இல்ல. இடம் கொண்டு நாம் பெருக நினைச்சதனால இடபோக்க தந்தீங்க கிருபை. கரங்களை தட்டி இயேசுக்கு போனதால கவலையே இல்ல. சித்தனாவும் போனதால கவலையே இல்ல. இடம் கொண்டு நாம் பெருக நினைச்சதனால இடபோக்க தந்தீங்க கிருபையினால. நன்றி நன்றி நன்றி. எனக்காக ரெகோபோத் ஆயத்தப்படுத்துகிறவர், திறந்த வாசலை வைக்கிறவர். நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழ்கிறோம் நாதா. சொல்லுவோம், திறந்த வாசல்ல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. I speak open doors. I speak open doors, Holy Spirit. நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவனுங்க பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி நன்றி நன்றி. ஓ உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எனக்காக வாசலை திறக்கிறவர், மனிதர்கள் அடைத்த வாசல்களை ஓ you will open it. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையிலே வாழ்கிறோம் நாதா. நன்றி 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 நன்றி. ஓ நன்றி ஓ நன்றி ஓ நன்றி ஓ நன்றி ஓ நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. அந்நிய பாஷையில நன்னராகா ஷரராதாரா ஓ ரானா மாஷேலே ரேகாச்சா ஓ ராமானா மாஷரரோ ரபவா டகதன மாஷேலே வாழ்கிறோம் நாதா. நன்றி 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 சொல்லும் பொழுது அவர் ரெகோபோத்தை கொடுக்கிறவர், வெண்கல கதவுகளை உடைக்கிறவர். Thank you, Holy Spirit. வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறவர், எங்களுக்கு எதிராக வருகிற ஈட்டிகளை அம்புகளை முறித்து போடுகிறவர், எங்களை லீலி புஷ்பம் போல லெபனான் மரத்தை போல வேரூன்ற செய்கிறவர். We glorify your kingdom, Lord. உம்முடைய ராஜ்யம் எங்களுக்குள்ள இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உம்முடைய நாமத்துக்கு செலுத்துகிறோம். மீதியான பாகத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல வேடன் கண்ணி வைத்து அநேகரை சிக்க வச்சிட்டான். ஆமா, தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். இன்னொரு வசனத்தையும் படிங்க. 91ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை படிங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அப்போ நம்முடைய ஆண்டவருடைய வேலை என்ன வேலை? உங்களை பார்த்து சொல்றார், வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிட்டு கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். கை வச்சு சொல்லுங்க. ஆமா, ஒருவருக்கு நடந்தது நமக்கு நடந்தது போல. ஒருவர் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு அதை சொல்றாருன்னா, ஐயோ நம்ம அந்த சிக்கல்ல மாட்டிடக்கூடாது. இப்படி அடுத்து அந்த வசனம் சொல்லுது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். கையை உயர்த்தி. ஆமாம், அடுத்த முதல் வசனம், வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிட்டு கண்ணி தெரித்தது,
நாம் தப்பினோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு மனுஷனை அப்படியே மடக்கிறதுக்கு பல விதத்தில், ஒரு ஊழியக்காரன் கீழே விழணும், ஒரு விசுவாசி ஆண்டவரை மறுதலிக்கணும்னு பல விதத்தில் சுற்றி சுற்றி வருகிறான். கவனிங்க, எவனை விழுங்கலாம் என்று கெட்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடுகிறான். எந்த அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவனுடைய வலைக்குள்ள நீங்க போயிடணும். அவன் பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்போ தாவீது கோலியாத்தை கொன்ன உடனே ஜனங்கள் ஒரு ஆர்ப்பரிச்சாங்க. ஓ, சவுல் கொன்றது உடனே போறாம, ஐயோ இவனை இப்படி விட்டா இவன் நம்மள அழிச்சிருவான் அப்படின்னு சவுல் என்ன பண்ணா, ஒரு கண்ணி வைக்கிறான். கவனிங்க, தன் மகளை தாவீதுக்கு கொடுக்குறான், கண்ணியா வச்சு கொடுக்குறான். கொலை செஞ்சிடலாம், மகளை கட்டிடுவான் அப்படின்னு. அந்த வசனத்தை வாசிங்க, 1 சாமுவேல் 18:21 படிங்க. அவள் அவனுக்கு கன்னியா இருக்கவும் பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும் அவனை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவீதை நோக்கி, நீ என்னுடைய 2ஆம் குமாரத்தியினால் இன்று எனக்கு மருமகன் ஆவாய் என்றான். பாருங்க, ஒரு ராஜா சொல்றாரு, நீ ஜெயிச்சிட்டப்பா கோலியாத்த, வஞ்சனையா பேசுறான். 2வது மகன் என்னுடைய மீகால் மகளை கெட்டிக்கோ நீ. பாருங்க, அதுக்கு அந்த கொடுத்துட்டு எந்த நேரத்திலையாவது தாவீதை கொலை செய்யணும், ஈட்டியை வச்சு கொலை செஞ்சே ஆகணும். இதான் கண்ணி. தந்திரத்தை பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசனுடைய தந்திரங்களை அத்தனையும் கிழித்து எறிந்தவர். அவருடைய பிள்ளை நீ, அவருடைய ஜனனி. வேடனுடைய கண் இன்னைக்கு கிழிக்கப்படும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் பாருங்க, ஊழியம் 30 நாள், அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் உபவாசத்தில் இருக்கிறார். சோதனைக்காரன், பிசாசுக்கு பேர் சோதனைக்காரன். அப்படி வந்து இவருக்கு பசி, 40 நாள் தண்ணி குடிக்கல, சாப்பிடல, எப்படி கண்ணி வைக்கிறான் பாருங்க. அப்படியே வந்து வர்றான். இப்போ பசி ரொம்ப இருக்குல்ல, நீர் தேவன் தானே, இந்த கல்லெல்லாம் சொல்லுங்க அப்பமா சாப்பிட்டுருமே, சவால் விடுறான். பாருங்க எப்படின்னு. உடனே பாருங்க, தெரியும் இவன் பிசாசு. ஆமா, இவன் ஜனங்களெல்லாம் அழிக்கிறவன், நம்மளையும் தொட பார்க்கிறான். இயேசுவினுடைய ஆலோசனை சத்தியத்தை கேளுங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க. கையை உயர்த்தி. உடனே ஆண்டவர் சொல்றாரு, அப்பால சாத்தானே. ஆமா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, வார்த்தையை காட்டுறான். நீங்க வார்த்தை, இது ஒரு சாப்பாடு, தினமும் புசிக்கணும், பைபிள் தினமும் படிக்கணும். கவனிங்க, நீங்க தப்பிச்சிருவீங்க. 2வது அவன் பார்த்தா உப்பரியில கொண்டு காட்டுறாங்க. ஆமா, குதியும் ஐயா தூதர்கள், ஏந்து குதியும். உப்பரிய பாரு, உப்பரியில ஒரு நாளும் ஒரு பெரிய ஊழியக்காரன் விழுந்துட்டான் தெரியுமா உங்களுக்கு? உப்பரியை காட்டுறான். அதுலயும் கர்த்தர் சொன்னார், அவனை விரட்டினார். கையை உயர்த்தி. ஆமா, அடுத்து பாருங்க, மலை உச்சி மலையில போய், எனக்கு இந்த ராஜ்யத்தையும் மேன்மையும் உமக்கு தாரங்கிறான் பிசாசு. பாத்தீங்களா? 4வது அதிகாரம் 8வது 9வது வசனம் வாசிமா. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். பாருங்க, வேடன் எப்படிலாம் முதல் ஒரு சோதனை ஜெயிச்சிட்டார், 2வது சோதனை ஜெயிச்சிட்டார், 3வது ஆமா ராஜ்யத்தை உனக்கு தாரேன், மகிமை உனக்கு தாரேன். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்பால போ சாத்தானே. இது அநேகருக்கு சொல்ல தெரியாம தான் அநேகர் விழுந்துடுறாங்க. ஏவாளை கரெக்டா பழத்தை வச்சு அடிச்சாம் பாருங்க, ஒரு அடி. சிம்சோனை அப்படி தெனியினால் அப்படி காட்டின, கைக்கு கண்ணுக்கு மை போட்டவ 2 நடந்தான், அப்படி போய் விழுந்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலாக்கு என்னென்னமோ சொல்லி பார்த்தான். அதாவது பீலையாம் பாலாக்கிட்ட சொல்றான், மறுபடியும் ஒரு துரு ஆலோசனை சொன்னான், மோவாபிய பெண்களை நடக்க விடுப்பா, இஸ்ரவேல் விழுந்துருவாங்க, தேவன் கோவப்படுவார். பலவிதமான கண்ணிகளால
இஸ்ரவேல் ஜனங்களை சிக்க வைக்கணும், வியாதியில தள்ளணும், பேர் அழிக்கணும், ஜீவனை எடுக்கணும்னு அலையிறான். இன்றைக்கு வாக்குத்தத்தை நான் சொல்றேன், கண்ணி தெரித்தது, நீங்கள் தப்பினீர்கள். பக்கத்தில் பார்த்து இந்த விரலை நீட்டி சொல்ல, கண்ணி தப்பினது. பிசாசு வைத்த கண்ணி, ஹல்லேலூயா, கண்ணி தப்பினது. ஆமாம், நேக யூதாசுக்கெல்லாம் பணத்தை காட்டினான், கேசுக்கோடு இருந்தான், பணத்தினால காட்டி கொடுத்துட்டான் பாருங்க. அதில் பிசாசு உள்ள வச்சான் பாரு. ஆமாம், ரொம்ப ஞானமாக இருங்க. இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் சொல்கிறேன், ஆவியானவர் எனக்கு சொன்னார், பிசாசுடைய பருப்பு கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இனி வேகாது. கையை வேகவே வேகாது. ஆமாம், நீ தலைப்பு போடு பண்ணார், கண்ணி தெரித்தது, நீங்கள் தப்புனீங்க. கையை உயர்த்தி. பிசாசுடைய சதிகள் ஆமாம் உங்ககிட்ட செல்லலை, அவனுடைய வஞ்சனை உங்ககிட்ட செல்லலை, அவனுடைய பருப்பு உன் வாழ்க்கையில் வேகலை. இதுக்கு காரணம் இயேசு தான் காரணம். கையை உயர்த்தி. நம்முடைய இயேசு ராஜாவை பாருங்க. அடுத்து வேதபாரகர் பரிசேயர் இயேசுகிட்ட வந்து, நீர் பெரிய அற்புதங்கள்லாம் சரி, எங்களுக்கு ராஜாவாயிரும். ஆண்டவர் வந்து ராஜாவாக இருக்க வரல. ஆமாம், பிள்ளைகளுக்கு அச்சீவன் கொடு, அதையும் தட்டி விட்டு மறைஞ்சு போனார். யோவான் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனத்தில் அப்படி அற்புதங்களை கண்ட வேதபாரகர் பரிசேயர், நீர் எங்களுக்கு ராஜாவாக வேண்டும். வாசிமா. ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று. ராஜா பதவி எவ்வளவு பெரிய பதவி, வஞ்சனையா மாறாங்க. நீர் இவ்வளவு பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்றீரே, நீர் எங்களுக்கு ராஜாவாக இரும். அதையும் ஆண்டவர் முறியடிச்சார். கையை உயர்த்தி ஒரு லேலியா சொல்லுங்க. நான் ஊழியம் செய்யவும் ஊழியம் கொள்ளவும் வந்தேன். ஆமா, ஜனங்களை இழந்து போனதை ரட்சிக்கவும் தேட வந்தேன். நான் ராஜாவாக இருந்து ராஜ மாளிகையில் இருக்கிற ஆளு நான் இல்லை, அதில் ஓடு அப்படின்னாரு. கவுனிங்க, அப்படியே கொண்டு வருவான், பெருமையை கொண்டு வருவான், புகழை கொண்டு வருவான். நீங்கள் நல்லா பாடுனா பரலோகம் இறங்குதுமா. இதெல்லாம் பிசாசுனுடைய, ஆமாம், அதுக்கு பேர் என்ன பேர், வேட்டைக்காரன். கண்ணி வைப்பான். ஆமாம், வார்த்தையினால கண்ணி வைப்பான். இந்த வாலிப பிள்ளைகள்லாம் விழுறதுக்கு பார்த்தீங்களா, காதலில் விழுறதுக்கு என்ன, இந்த காதலன்னு சொல்கிறான், நீ நல்ல அழகா இருக்கியே, நீ நல்ல அழகா இருக்கியே தான் சொல்லுவான் பிசாசு. கர்த்தருடைய பிள்ளை ரொம்ப கரெக்டாக இருக்கணும். கையை உயர்த்தி. இன்னைக்கு உள்ள காரியம் கண்ணி தெரிக்குது. உன் வியாதி ஒன்று விட்டு போகுது, பிசாசுடைய வல்லமை தெரிக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10 காரியத்தை நான் எழுதி வச்சிருக்கிறேன். பிசாசு கொண்டு கொடுக்குற கண்ணி. ஃபஸ்ட்டு வியாதியின் என்கிற ஒரு கண்ணியை போடுவான், வியாதி அதில் மாட்ட வச்சிருவான். 2வது பாவம் என்கிற ஒரு கண்ணியில் உங்களை சிக்க வச்சிருவான். ஆமேன் ஆமேன்னு சொல்லுங்க. நான் 10 பாயிண்ட் பிரசங்கிக்காரர், ஆமேன்னு சொல்லணும். நீங்கள் கடன் என்கிற கண்ணியில் சிக்க வச்சிருவான். ஆமாம், விக்கிரகம், அதை விக்கிரகத்தை நீ வணங்கு, உனக்கு இதெல்லாம் தரும், ஒரு கண்ணியை சிக்க வச்சிருவான். கசப்புங்கிற ஒரு கண்ணியை உனக்கு கொண்டு வந்துடுவான். அவமானம் என்கிற கண்ணியை கொடுப்பான். தற்கொலை பண்ணியிருப்பாரு, தெற்கையும் வடக்கையும் கிழக்கையும் மேற்கையும் எல்லாம் வாசல் அடைச்சிட்டு, இனி உனக்கு கயிறு தான், விஷப்பாட்டலுமா, ஓங்கி அடிக்கணும், சாத்துருவே. ஏசு சாத்தானை ஜெயித்தவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், குறி சொல்லுகிற கண்ணியை வைப்பான், செய்வன பண்ற கண்ணியை வைப்பான், சாபம் என்கிற கண்ணியை வைப்பான். அல்லேலூயா. இப்போ 3 கண்ணி உடைஞ்ச காரியத்தை குறித்து நான் இப்போ உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போறேன். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிச்சு கண்ணி தெரித்தது, நீ நாம் தப்பினோம். இன்னைக்கு உள்ள செய்தி என்ன, கண்ணி தெரிச்சு போகும். பிசாசை பார்த்து சொல்லுங்க, பிசாசே, நீ எனக்கு வைத்திருக்கிற கண்ணி இன்னைக்கு தெரித்து போகும், இன்னைக்கு தெரித்து போகும். அல்லேலூயா. என்ன வேடனுடைய கண்ணிக்கும் சொல்லுங்க, பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் எங்க ஆண்டவர் என்னை தப்புவிப்பார், எங்க தெய்வம் என்னை தப்புவிப்பார். ஆமேன் ஆமேன். முதலாவது, குறி சொல்லுகிற கண்ணிக்கு ஆண்டவர் ஜனங்களை தப்புவிப்பார். ஆமாம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குறி சொல்லும்படி பீலையாம கூப்பிட வர்றாங்க. கூலி கொடுத்து பீலையாம், கர்த்தருடைய தீர்க்கதரிசி பீலையாம்,
பாலாக்குன்ற மோவாப் ராஜா, என்னாகமம் புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. என்னாகமம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்படியே மோவாப்பின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிலேயாமின் இடத்துக்கு போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். கவனிங்க, பாலாக் கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து பயப்படுறான். கவனிங்க, இந்த உலகத்துல பயப்படுறதுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து தான் தேசம் பயப்படுது. கையை உயர்த்தி அல்லேலூயா. ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து, இஸ்ரவேல் ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப்பிய ராஜாவாகிய பாலாக் பயந்து இஸ்ரவேல் புத்திரரின் நிமித்தம் கலக்கமடைந்து மீதியானியரின் மூப்பரை நோக்கி மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல, பாருங்க, மாடு புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்த்து போடும் என்றான். யார் மேய்ச்சி போடுறது? இஸ்ரவேலுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? மாடு புல்ல மேய்ஞ்சிறது போல நம்மளை சுற்றி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மளை மேய்ஞ்சி போட்டுருவாங்க. ஆமாம், நம்மளை இல்லாமல் ஆக்கிடுவாங்க. பாருங்க, அவங்க இன்னும் பெருகிட்டு தான் இருப்பாங்க. அவங்க பெருங்கக்கூடாது, அவங்கள செய்வனை பண்ணணும், குறி சொல்லணும் அப்படின்னு சொல்லி மோவாப்பு மூப்பர்களை கொஞ்சம் பேரை கூப்பிட்டு மீதியானியர்களுடைய மூப்பரையும் கூப்பிட்டு பணத்தை கொடுத்து, பாருங்க, பாலாக் ராஜா பணத்தை கொடுத்து அனுப்புறான். நீ பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட போ, அவன் ஜனங்களை சபிச்சான்னா சாபமாயிருவாங்க, அவன் குறி சொல்றது பழிக்கும், போ, குறிக்கு வேண்ட பணத்தை கொடுக்குறான். கவனிங்க, ஆண்டவர் 12வது வசனம் சொல்லிட்டாரு, ஏய் பிலேயாமே, நீ அவர்களோடு போகாத, இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்காத, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். தலைக்கு மேல கை தட்டுங்க, தலைக்கு மேல கை தட்டுங்க. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். வாசிமா. அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி நீ அவர்களோடு போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீ யார் தெரியுமா? அறிஞ்சுக்கோங்க, நீங்க யாரு? ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். தலையில கை வைங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். மகளே, ஆண்டவர் உனக்குள்ள வந்துட்டாருன்னா நீ ஆசீர்வாதமா இருந்துருவ. உலகத்துக்கு பார்க்க இவ பிச்சைக்காரிமா தான் இருக்கும், ஆனா அதே இடத்தை நீ வாங்கிருவ. எங்க சபைக்கு போன அநேக மக்கள், நான் சொல்லுவேன், 10-20 பேருக்கு மேல வாடகைக்கு போன ஆட்கள் வீட்டை வாங்கியிருக்காங்க. ஹல்லேலூயா. வாரம் சொல்லுவேன் நான், எனக்கு தெரியும், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. செய்வன பழிக்காது, வேடனுடைய கண்ணி பழிக்காது. வேடன் பிசாசு சுத்தி வந்தாலும் தொட முடியாது. அவன் சபிக்கணும்னு வார்த்தை போட்டாலும் ஆசீர்வாதம் தான் வாயில வருதுங்க. மந்திரக்காரன், செய்வனக்காரன், பில்லி சுண்ணியக்காரன் அங்க வேலை செய்யலாம், உங்ககிட்ட வேலை செய்ய முடியாது. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். என்ன ஆமென். அந்நிய பாஷை பேசி அந்த வார்த்தையை நெஞ்சுக்குள்ள அப்படி இறக்குங்க. நீங்க அது இல்லை இது இல்லைன்னு புலம்பாதீங்க. ஆமா, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். சொல்றான், இவ்வளவு கூலியை வாங்கிட்டு ஓடி வரான். கர்த்தர் சொல்றார் பிலேயாம் கிட்ட, பிலேயாம அவனை பார்த்து, பாலாக்க பார்த்து சொல்லியோ, நான் சபிக்கணும்னு தான் வாயை எடுக்கையா, ஆனா சாபம் வாயில வரல. என்னதான் வருது? ஆசீர்வாதம் தான் வருது. இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஆமா, செய்வனை கட்டு. இன்னைக்கு உலகம் பில்லி சூனியத்துக்குள்ள சிக்கிருக்குங்க, குறி கேட்கறதுக்கு சிக்கிருக்குங்க. எங்க வீட்டு பக்கத்தில் ஒருவருங்க இருக்காங்க, கிட்டத்தட்ட 39 வயசாயிட்டு, மாசம் 60,000 ரூபாய் வேலை பார்க்காவா. 23 இருந்து பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. சாதகம் சரியில்லை. பார்த்தீங்களா? அதோடைய சின்ன பிள்ளைகள் அவங்க சொல்லுவாங்க, உங்கள் சர்ச்சையில் நாங்கள் சின்ன பிள்ளைலாம் பார்ப்போம், இப்போ 2-3 பிள்ளைகளோடு போகிறாங்களே. என் மகா பற்ற, நாங்கள் ஜாதகம் பார்க்கறது இல்லை, குறி பார்க்கறது இல்லை, ஜோசியம் பார்க்கறது இல்லை.
ஆமாம், அவன் என்னதான் செஞ்சாலும் நமக்கு அது பலிக்காது. கையை உயர்த்தி எல்லாரும் ஆமீன்னு சொல்லுங்க. ஏன்னா எதுலேயும் சிக்காத இயேசு நமக்கு தெய்வம். ராஜாவாகணும் மாலை போட்டாலும் ஒரு ராஜாவை தட்டி விட்டார், போ. ஆமாம், இந்த ராஜ்யத்தின் இந்த மகிமை உனக்கு தர போ பிசாசுன்னாரு. அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா. ஆமாம், இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்க வந்த தெய்வம். இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லாதபடி வெறும் பாத்திரமா வந்திருக்கிறியா? பிள்ளி சுனிய கட்டு உன்னை மேற்கொண்டதா? மாந்திரியை கட்டு செய்வன கட்டு உன்னை மேற்கொண்டதா? அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க வாசித்தால், அவர் உங்கள் எல்லாரையும், இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதியிருக்கிறது, அவர் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி, உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி, தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றார். இயேசு ஆசீர்வதிக்கிற தெய்வம். தலைக்கு மேல கை தட்டுங்க. இன்னைக்கு இந்த கட்டு உடைக்கிற ஜபத்துக்கு வந்திருக்கீங்களே, பிள்ளி சுனிய கட்டு தான் அந்த உன்னுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்குது. பிசாசுடைய கிரியை ஆசீர்வாதத்தை கெடுக்குது. பிசாசுடைய மாந்திரியங்கள் ஆசீர்வாதத்தை கெடுக்குது. அங்கே குறி பலிக்கும், இங்க குறி பலிக்கும், அங்கே செய்வன பலிக்கும், இங்கே செய்வன பலிக்கும். உனக்கு பலிக்காது. என்னாகமம் 23:23 யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை. வாசிமா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. இந்த வசனம் சொல்லுது, இந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். நான் ஆசீர்வதிக்கிறக்க கட்டளை பெற்றிருக்கிற, சபிக்க கூடாது. அப்படி உன் துட்டம் வாங்கி நான் சபிச்சாலும் அவங்க மேல ஆசீர்வாதம் தான் வரும். கையை உயர்த்தி எல்லாம் என்ன தெரியுமா வச்சதுக்கு காரணம்? பிசாசனுடைய எல்லா விதமான அதாவது அவனுடைய கிரியை ஃபுல்லா சாகடிக்கணும், மெண்டலாக்கணும், கணவன் மனைவி ஓடணும், இவன் ஊழியக்காரன் பாவத்தில் விழுந்து பேரசிங்கமாக்கணும். கவனிங்க, இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம். இயேசு வந்தார், நமக்கு எதிரடையாக நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை கொலைச்சார். கொலைசீர் எழுதின புஸ்தகம் உற்சாகமா வாசிங்க. அடிக்கடி நான் வாசிக்கிறது 2வது அதிகாரம் 14 இருந்து வாசிங்க. இதுதான் இயேசு செய்தார். நமக்கு எதிரடையாகவும், நமக்கு எதிரடையாகவும், கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை, கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். தலைக்கு மேல கை தட்டி அவர் வெற்றி சிறந்துட்டாருங்க. நமக்கு விரோதமா என்ன வச்சா, என்ன மந்திரம் வச்சான்னு, செய்வன வச்சான்னு எல்லாம் அவர் புடுங்கி எரிஞ்சிட்டார். நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நான் ஜெயிச்சிட்டேன், இயேசு ஜெயிச்சார். கையை உயர்த்தி, இதான் சத்தியங்க, இதான் சத்தியம். குறி சொல்றதுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூட்டையை கட்டிட்டு பணத்தை வாங்கிட்டு ஓடுறான். கர்த்தர் ஒருவர் சொன்னார், ஏ பிள்ளையா, நீ சபிக்காத, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். கையை உயர்த்தி, மந்திரம் பலிக்காது, செய்வன பலிக்காது. இன்னைக்கு என்ன கண்ணி தெரிக்குது, செய்வன கண்ணி தெரிக்குது, குறி சொல்லுகிற கண்ணி தெரிக்குது, பிசாசின் கண்ணி தெரிக்குது. நீங்கள் ஒவ்வொருவரும் தப்பு. நீங்க விக்கிரகம் என்கிற ஒரு கண்ணி இன்னைக்கு தெரித்து போகும், நீங்க தப்புவீங்க. ஹல்லேலூயா. தானியேல் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். விக்கிரகம் ஒரு கண்ணி, இதை நம்ம பயமுறுத்தி வைக்கிறாங்க, இதை பணிந்து கொள்ளணும். உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், ஆமாம், 10 கட்டளையில் பிரதான கட்டளை என்ன என்று உனக்கு வேற தெய்வம், அதுதான் முக்கியம் ஆண்டவரே, அதுதான் முக்கியம். விக்கிரகங்கள் அது ஒரு கண்ணி. யாத்ரா புஸ்தகம், உபாகமம் புஸ்தகத்தில் அது ஒரு கண்ணின்னு இருக்குது. அல்லேலூயா. 7வது அதிகாரமா, 7வது அதிகாரத்தில்
அது ஒரு கண்ணின்னு இருக்கு. பாகமம் 7வது அதிகாரம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் சகல ஜனங்களையும் நிர்மூலமாக்க கடவாய். உன் கண் அவர்களுக்கு இறங்காதிருப்பதாக. அவர்கள் தேவர்களை நீ சேவியாமல் இருப்பாயாக. அது உனக்கு கண்ணியாய் அது இருக்கும். உனக்கு கண்ணியா இருக்கு. இதுதான் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ தெரிஞ்சு கொண்டாங்க. நீர் நிறுத்தின பொற்சொல்லி, நீ பெரிய ராஜாவா இருக்கலாம் ஐயா, நாங்க வணங்க மாட்டோம். அது வணங்கிட்டா எங்களுக்கு அது ஒரு கண்ணி, நாங்க வலையில விழுந்துட்டோம், அது எடுக்கவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. என்ன செஞ்சாங்க தெரியுமா? 7 மடங்கு சூடாக்க சொன்னாங்க. கர்த்தர் அந்த தேவ பிள்ளைகளை கட்டி போடும் பொழுது போட்டவங்களை அக்கினி வாரி கொண்டது. ஆனா உள்ள இருக்கிறவங்களுக்கு அக்கினி அந்த வாடையே இல்லை, முடி கூட கருகலை. 24வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ராஜாவாகிய நேப்காத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போட்டுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். ஆம் ராஜாவே. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஒரு சேதம் இல்ல. ஏன்? 4வது ஒரு ஆள் இருக்கிறாரு உள்ள. 3 பேரை தான் தூக்கி போட்டோம், 4வது ஒரு ஆள் இருக்கிறாரு. இவங்க அந்த 4வது ஆளு அக்னி சேதம் இல்லாம அவங்களை காத்துக்கிறாரு. அந்த கண்ணியிலிருந்து அவங்களை தப்பு வைக்கிறாரு, அந்த விக்கிரகத்திலிருந்து அவளை தப்பு வைக்கிறாரு, அந்த உயிர் சேதத்திலிருந்து அவளை தப்பு வைக்கிறாரு. அவர் தான் இயேசு. கையை உயர்த்தி ஆமே. நேபுகாத்நேச்சருக்கு தெரியுது, ஜனங்கள் சொல்றாங்க, ஐயோ அவர் தேவபுத்தருக்கு ஒப்பா இருக்கிறாரே, அக்னியில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய் சொன்னார்லவா, அந்த தேவன் தான் இயேசு. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, விக்கிரகத்துக்கு நீங்க அடிபணியக்கூடாது. விக்கிரக ஆராதனை கர்த்தருடைய பிள்ளைகள் செய்யக்கூடாது. அது ஒரு கண்ணி, அதுக்கு நீ அடிமையாக்கிடுவ, அந்த வலையில நீ சிக்கிடுவ. அதுக்கு நீ எதிர்த்து நின்றா போதும், கர்த்தர் வருவார் உனக்காக, உன்னை அப்படியே சேதம் இல்லாம காத்துக்கிடுவார். கைகளை உயர்த்தி. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. ஆமா, பிசாசினுடைய அதிபதியா இருக்கிறபடினாலே தம் பிள்ளைகளை மரணத்துக்குள்ள அவன் தள்ளுறான், அக்னியில தள்ளுறான். அந்த மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாச என்னுடைய மரணத்தினால் அழிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க வாசி. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் அவரும் இறங்கினாரு. என் பிள்ளை விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது, அதுக்கு எதிர்த்து நின்று அக்னியில இறங்குச்சு, நானும் இறங்குவேன் அக்னியில. என் பிள்ளைகள் வைராக்கியமா இருக்காங்க, நானும் வைராக்கியம் கொண்டு இறங்குவேன். என் பிள்ளைகளுக்கு வர்ற அந்த மரணம் எனக்கு வரட்டும். அந்த மரணத்தின் அதிபதியை தன்னுடைய மரணத்தினால ஆண்டவர் அழித்தார், பிள்ளைகளை விடுவிதலை செய்தார். கைகளை உயர்த்தி. அவர் தான் இயேசு. அக்னியில நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய்னு சொன்னாரு, அவர் தான் இயேசு. இன்னைக்கு விக்கிரக கண்ணி உங்களை சுத்தி இருக்குதா? ஏதோ இந்த கண்ணியில் உங்க பிள்ளைகள் சிக்கி மாட்டி இருக்கிறாங்களா? ஆமா, தம்பி சொன்னது போல இந்த கெட்ட சொப்பனத்தின் ஆவி என்ன மேலே உட்கார்ந்து எங்களை அலக்கழிச்சின்னு சொல்றீங்களா? இன்னைக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை வாங்கினவர் இயேசு கிறிஸ்து. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு உனக்கு விடுதலை. இன்னைக்கு கட்ட விழுக்கிற ஜபத்துக்கு இன்னைக்கு விடுதலை மகளே. கண்ணி தெரித்தது நீ தப்பின, வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல கண்ணி தெரித்தது நீங்க தப்புனீங்க. வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோவிக்கும் அவர் நம்மளை தப்புவிப்பார். கடைசியில வியாதி என்கிற கண்ணி. ஆமா, யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க வாசித்தா, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். எகிப்துல அநேகர் வியாதி என்கிற கண்ணியில சிக்கிக்கிட்டாங்க. ஆமா, வியாதி என்கிற கண்ணி தேவ பிள்ளைகளுக்கு கிடையாது, அது எகிப்துக்கு வர்றது. எகிப்துல 10 விதமான வாதை ஒவ்வொரு நாளும் அங்கு அவர்களை அழித்து கொண்டு இருந்தது.
வியாதினா அது நமக்கு இல்லை, அது எகிப்துக்கு வர்றது. ஆமாம், வியாதியில் சிக்கியிருக்கிறியா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற அந்த கண்ணியை இன்னைக்கு உடைச்சி தீர்வேன், உனக்கு அந்த வியாதியை உன்னை விட்டு நீக்குவேன். கையை உயர்த்தி, உன் வியாதியின் படுக்கை உன்னை விட்டு நீக்குவேன், உன் சரத்தில் இருக்கிற வியாதியை இன்னைக்கு நீக்கி போடுவேன். ஆமாம், எகிப்துக்கு வருகிற வியாதி ஒன்றையும் வராது. உனக்கு ஏன் வரப்போகுது? ஆண்டவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அது எகிப்துக்கு வர்ற கண்ணி. வியாதிங்கிறது ஒரு கண்ணி, சிக்க வைக்கிறது. ஆமாம், அந்த கண்ணியை நான் இன்னைக்கு தெரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், வியாதியை சுகமாக்குறதற்கு வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 53வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தை நீங்க வாசித்தா, அவர் வாசிமா, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். என்ன வியாதி வந்தாலும் இயேசு தழும்ப பாருங்க. நீங்க சொல்லணும், என் வியாதியை நீங்கள் சிலுவையில் சுமந்துட்டீங்க. என் வியாதிக்காக, நான் செஞ்ச பாவத்துக்காக, நான் செஞ்ச குற்றத்துக்காக சிலுவையிலே நீங்கள் அவமானப்பட்டீங்க. நீங்கள் சிலுவையில் ஸ்தோத்திரம் அதை ஒப்பு கொடுத்துட்டீங்க. ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு வியாதி இல்லை, என் வியாதியெல்லாம் சிலுவையில் சுமந்துட்டீங்க. அல்லேலூயா. அந்த தழும்பை பார்த்துட்டா உங்கள் வியாதி சுகமாயிரும். எந்திரிச்சு நில்லுங்க. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.